அருணகிரிநாதர் சிறு வயதிலிருந்தே தன் தமக்கையினுடைய அரவணைப்பில் தான் இருந்தார். அவர் வாலிப பருவம் அடைந்தவுடன் அவர் எப்போதும் தாசி வீட்டில் தான் இருப்பார். அதனால் அவருக்கு எளிதில் தொழுநோயானது ஆட்கொள்ளப்பட்டது. கர்மாவின் பிடியில் அகப்பட்டு கொண்டார். அப்பொழுது அவர் தொழுநோயினால் எந்த தாசி வீட்லேயும் அவர் சேர்க்க மாட்டேன்னுட்டாங்க. அப்போ ரொம்ப அவர் மனம் வருத்தப்பட்டு தன்னுடைய தமக்கை கிட்ட அழுவார். தன் அக்கா கிட்ட இந்த மாதிரி என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க, எனக்கு இப்பொழுதே ஒரு பெண் வேண்டும், என்னால் பெண் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அழுகின்ற பொழுது அவங்க தமக்கை ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன், நான் உன் கூட பிறந்த சகோதரி ஆயிட்டேனே, இல்லை நானே உனக்கு வருவேனே என்ற அந்த சொல், அந்த வார்த்தை, அந்த நிகழ்ச்சி அவருக்கு மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டது. அவர் என்ன பண்ணுவார், தம்முடைய தமக்கை வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததே, ஐயோ நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் போய் கிளிகோபுரத்தில் போய் விழுகின்ற பொழுது முருகரான் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு முருகர் 12 வருடம், அதாவது பேசற்க அமைதியாக இரு அப்படின்னு சொல்லும்பொழுது 12 வருடம் தவத்திலிருந்து முதலாக அவர் பேசியது திருப்புகழ் பாடியது.